அம்மாவுக்குமே இருக்கும், பிள்ளைங்களுக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு போராட்டத்தில் நான் இருந்த பொழுது இந்த ஸ்கூலில் நம்ம டீச்சர்ஸ் வந்து எப்படி பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு என்னுடைய எண்ணத்தை வந்து பூர்த்தி செஞ்சவங்க நம்மளோட ஸ்கூல் டீச்சர்ஸ். ஃபஸ்ட்டு என்னோடய பிள்ளைங்களோட டீச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான்சி மிஸ். அவங்களோட அன்பான வார்த்தைகள் நம்ம பார்த்துக்குறோம், பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி. அடுத்தடுத்த டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாடியா மிஸ் இருந்தாங்க. அப்கோர்ஸ் அவங்க சச் a dedicated person. இந்த நாலு மணி நான் வந்து இந்த பிள்ளைகளோட நோக்கம் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி நிறைய ஆசிரியர்கள் ஈவன் கோவிட் சுச்சுவேஷனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங்கான பீரியட் அது இல்லையா? அந்த டைத்துலேயும் வந்து ஆன்லைனில் கிளாஸஸ் இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் நேராக இருந்தாலே கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆன்லைன்லேயே வந்து ஒரு சைலன்ஸ் மெயின்டைன்ஸ் பண்ணி கிளாஸ் எடுத்து டீச்சர்ஸ் வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இப்போ ஃபைனலாக வந்து 8th ஸ்டாண்டர்ட் கிறிஸ்டின்ஸ் கிளாஸில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் கூட ஆன்லைன் நான் மீட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க அதே மாதிரி வார்த்தைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்க, காலேஜ் படிக்கிறாங்க. இப்போது நம்ம வளர்க்குறதுல தாங்க இருக்குது, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள். நான் ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி அதிகமாக சொல்லிகிட்டே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸ் எங்களோட இருக்கிற ஒரு பயத்தாடன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ளே அவங்களோட டே டைமில் வந்து அவங்க 8 hours படிக்கும். நிறைய நேரம் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் கூட தான் இல்லையா? ஸோ அவங்களுக்கு கல்வி அப்படின்றத தாண்டி அவங்க கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஒழுக்கம், விடாமுயற்சி, கட்டுப்பாடுல இருந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஒருத்தர் அன்பு செய்கிறதா இருக்கட்டும், விட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், இப்படி கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதை சொல்லிக் கொடுத்து வழிநடத்துகிற இடத்துல இருக்கிற ஆசிரியர்கள் அவங்க வந்து ஒரு ரைட் பர்சனாக இருக்கணும் அப்படின்றதுல எனக்கு எப்பயுமே ஒரு ஆர்வம் உண்டு. அந்த ஒரு ஆர்வத்தை நம்ம சர்வீஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் எப்பயுமே பூர்த்தி பண்ணியிருக்காங்க அப்படின்றது பெருமையாக சொல்லிக்கிறதுல இந்த நேரத்தில் நானும் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ். எங்கள் பிள்ளைங்க எல்லாரையும் சரியான ஒரு முறையில் வழி நடத்திட்டீங்க அப்படிங்கிறதுக்கு பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பாக எல்லா பெற்றோர்கள் சார்பாகவும் நான் நன்றியை தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ பிள்ளைங்க அவங்களுக்கு ஒரு கொஸ்டின், இன்னைக்கு டீச்சர்ஸ் டே இல்லையா? எல்லாரும் அவங்க டீச்சர்ஸ் விஷ் பண்ணிட்டீங்களா? கிஃப்ட்ஸ் என்ன, கார்ட்ஸ் என்ன, சாக்லேட்ஸ் என்ன எல்லாம் நிறைய ஷேர் பண்ணியாச்சா? கொடுத்தீங்களா? சரி. என்னுடைய கேள்வி என்னன்னா, இன்னைக்கு ஒரு நாள் நம்மளுடைய ஆசிரியர்களை நம்ம கௌரவப்படுத்திட்டா போதுமா? இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் அவங்கள மகிழ்வுபடுத்திட்டா போதுமா? என்ன பிள்ளைங்களா? ஒவ்வொரு நாளும் நம்ம அவங்கள மரியாதைக்குரியவர்களாக நடத்தணும் இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்ம அவங்கள கௌரவப்படுத்தணும், ஒவ்வொரு நாளும் அவங்கள பெருமைக்குரியவர்களாக நடத்தணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும். உங்களுடைய கடமை என்ன? எதுக்காக ஸ்கூலுக்கு வரோம்? எதுக்காக ஸ்கூலுக்கு வரீங்க? படிக்கிறதுக்காக வரீங்க. உங்களுடைய வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சாலே போதும், அவங்களுக்கான பெருமையை ஏற்படுத்துகிற மாதிரி தான். சரியா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய பிள்ளைகள் தான் நம்ம ஸ்கூலில் வந்து நிறையா இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து ஒரு லேபராகவோ ஒரு டிரைவராகவோ ஒரு பூக்கட்டுற அவங்களோட பிள்ளைங்களும் கூட அவங்க பிள்ளைங்களே ஏன் இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் ஒரு பணம் கட்டி படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைங்க படக்கூடாது, அவங்க வாழ்க்கையில் படிச்சுட்டா அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தானே படிக்க வைக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய ஸ்க்ரீன் வச்சுக்கிறோம். மொபைல் ஃபோன் பார்க்குறது என்ன, டிவி பார்க்குறது என்ன, எப்படி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண முடியுமோ அப்படி எல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம் தானே? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேரத்தை எப்படி நீங்கள் செலவு பண்ணணும், டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி படிக்கணும், என்னென்ன செய்யணும் அப்படின்ற ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன். ஒரு கார்பரேட் ஃபீல்டில் நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3C ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் தான் ஒரு ஜாபில் போய் நீ ஃபிட் ஆகவே முடியும். அது என்ன 3C ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 கம்யூனிகேஷன் ஸ்கில், இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும். ஓகேயா? நம்பர் 2 வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில். அட்லீஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜாவது கம்ப்யூட்டரில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சாதான் நீங்கள் எந்த ஒரு பிளாட்ஃபார்மில் போய் எந்த ஒரு ஜாப் பண்ணணுன்னாலும் அதுக்காக பேசிக்கான நாலேஜ் கம்ப்யூட்டரில் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுடைய ஜாபில் நீங்கள் ப்ரமோட் ஆக முடியாது. ஓகேயா? ஸோ நம்பர் 2 கம்ப்யூட்டர் ஸ்கில். நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் ஸ்கில்னு சொல்லுவோம். நீங்கள்
கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஏதோ சம் ப்ராப்ளம் அதை உங்களுக்கு டேக்கிள் பண்ண தெரிஞ்சிருக்கணும், சமாளிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏதோ உங்கள் கோவர்க்கர்ஸ் கூடயோ உங்களுடைய டீம் லீடர் கூடயோ ப்ராஜெக்ட் மேனேஜர் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகும்போது அதை உங்களுக்கு சமாளிக்க தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து நம்ம 3 கன்வென்ஸ் ஸ்கில்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேயா? இதில் நம்பர் 1 and 2 அப்படின்னு நான் சொன்னேன். கம்ப்யூட்டர் ஸ்கில்லாக இருக்கட்டும், கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கட்டும், இது ரெண்டையும் நீங்கள் இன்னைக்கு யூஸ் பண்ணுறீங்கல்ல மொபைல் ஃபோன், என்னென்ன பண்ணுறீங்க கவனிங்க. லிசன். கேம்ஸ் எல்லாம் விளையாடுறீங்களா? வேற என்னென்ன ஆப் வச்சுருக்கீங்க டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு? அந்த மொபைல் ஃபோனை நீ படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். உங்களோட கம்ப்யூட்டர் நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கும் மொபைல் ஃபோன் மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் இன்றைக்கி கிடையவே கிடையாது. நீ கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணிக்கணும். உனக்கு பேசிக் கிராமர்லேருந்து அவ்வளோ வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில். பேசிக் கிராமர்லேருந்து நீ அவ்வளோ சேனல் இருக்குது, நம்ம தான் தேடி பார்க்கணும். கம்ப்யூட்டர் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸில் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் சாஃப்ட்வேர்ஸான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் ரோபோட்டிக்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் படிக்கணுன்ற பார்த்துட்டிங்கன்னா பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே வந்து நம்மளுடைய லாங்குவேஜ்லேயே இருக்குது வீடியோஸ். நம்ம தான் தேடி போகணும், நம்ம தான் படிக்கணும். சரியா? ஈவன் நீங்கள் இங்கே வந்து +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. அவங்களுக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு அடுத்து உங்களுடைய கரியரை நீங்கள் ஐடியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகும். டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ், இது மாதிரியான பிளாட்ஃபார்ம்லாம் போய் தேடி பாருங்கள். ப்ராக்டிக்கலாக வீட்டில் லேப்டாப் இருந்ததுன்னா ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போலேருந்தே நீங்கள் அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ண முடியுங்களா? சார்ட் போடுங்க. ஒரு மாதத்தில் 30 நாள் இருக்கா? டே 1லேருந்து டே 30 வரைக்கும் சார்ட் போடுங்க. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, உங்களுடைய என்ன சாப்டர் முடிக்க போகிறோம், என்ன எக்ஸசைஸ் முடிக்க போகிறோம், அதெல்லாம் வந்து ஒரு சார்ட் போடுங்க. வீக்கெண்டில் ஒரு 2 hours நம்மளுடைய கம்யூனிகேஷனுக்காகவும் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸாகவும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம தான் இது மாதிரி ரெடி ஆகணும். அது ஒரு ஆர்வத்தோடையும் ஒரு ஆசையோடையும் நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த நாள் உன்னுடைய அலாம் காலையில் எழுப்புறதுக்கு முன்னாடி உன்னுடைய பிரெயினே வந்து உன்னை எழுப்பும். இன்றைக்கான டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணணும், பெட்டிங் டாஸ்க் எல்லாத்தையும் சேர்த்து நான் படிக்கணும் அப்படின்றது உன்னுடைய பிரெயினே காலையிலே உங்களை எழுப்பும். ஆனால் ரெடி பண்ணி வச்சா போதும், தலைக்கு கீழே வச்சு தூங்கிடலாம் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ நீங்கள் தான் ஆர்வப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி படிக்கணும். ஓகேயா? சார்ட் ரெடி பண்ணுவீங்களா? ஓகே கேஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஒரு இந்த நம்ம கண்ட்ரி ரெஸ்ட் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ் யூஎஸ்ஆர் இருக்கட்டும், மற்ற கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா 1990s ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பிள்ளைங்களுக்குலாம் இந்த சாஃப்ட்வேர்லாம் என்னென்னே தெரியல. நம்ம எல்லோரும் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கோம்? டிவி, சீரியல், விஜய் ஃபேன், அஜித் ஃபேன், இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆமாம் தானே? ஸோ அது மாதிரி வேறு யாரோ ஒருத்தவங்களுக்கு ஃபேனாக இருந்து நம்ம எப்படி முன்னுக்கு வர்றது? நம்மளோட லெவல் அதே லெவல்லையே தான் இருக்குது. நம்ம எப்பயும் முன்னுக்கு வரவே முடியாது. உனக்கு ஒரு ஃபேன் குரூப்பை நீ க்ரியேட் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருப்பீங்கல்ல, எல்லாம் ஆளுக்கு ஒரு கேங் வச்சுருப்பீங்களே, அதை உங்கள் ஃபேன்ஸ் குரூப்பாக மாற்றுக்க. நான் சொன்ன மாதிரி உன்னுடைய சப்ஜெக்ட்லேயே கூட ஒரு டைட்டில் எடுத்துக்கோங்க. அது ரிலேட்டடாக நீங்கள் கண்டென்ட் தேடுங்க. கூகுள் ஒரு கண்டென்ட் நீ கேட்டிங்கன்னா 1000 கண்டென்ட் முன்னாடி வந்து கொடுத்தோம். தேடி எடுங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லலாம், இன்னும் ரெடியாக இருக்கேன், அவங்கள்ட்ட பேசி பார்த்துங்க. குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்கள். உன்னை பார்த்து இன்னொருத்தர் ரெடியாகும். உங்கள் மேம்கிட்ட போய் சொல்லுங்கள், நாங்கள் கிளாஸ் ரூமில் நாங்கள் பேசி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுங்கள். இது மாதிரியெல்லாம் ரெடியாகணும் இல்லைங்களா? படிக்கணும். இது மாதிரியான ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 24, 25 வயசு வரைக்கும் தான் நம்ம வந்து ஓடப்போம். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 40, 45 வயசு வரைக்கும் வருஷம் வரைக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். ஆனால் இப்போ இந்த பள்ளி காலத்தில் நீங்கள் படிக்கிற இந்த டயத்தில் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆக்கப்பூர்வமான நேரத்தை வீணாக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து வர காலம் எல்லாமே போராட்டமான காலமாக தான் இருக்கும். நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. மற்றவங்கள தவிர உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? பேக் டு த ஃபார்ம் வாங்க. எல்லாருக்குமே ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் லைஃப்பில் எல்லா ஒரு நேரமும் இருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டு வரணும், படிக்கணும். அதுக்காக தான் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு
உங்களை தூக்கி விடுறதுக்கு காத்து இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் வந்து ஏறி வரணும், கல்வின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கிட்டு. ஓகேங்களா பிள்ளைங்களா? செய்வீங்களா? சார்ட் போட்டு படிப்பீங்கன்னு நம்புகிறேன். செய்வீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் நம்ம டீச்சர்ஸ்க்கு கிராட்டிடியூட காட்டினா பத்தாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவங்கள மரியாதைக்குரியவர்களும் நடத்தணும். செய்வீங்களா? சரி, நன்றி. எனக்கு இந்த சிறப்பான நாளில் நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பளித்த நம்மளுக்கு ஹெச்எம் சிஸ்டர் அவங்களுக்கும் டீச்சர்ஸ் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.